ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் விஜயாக்கு ரோகிணி மேலே பயங்கரமாக டவுட் வந்துருச்சு. ரோகிணிக்கிட்டே ஓப்பனாகவே கேட்டுடுறாங்க. ஆனால் ரோகிணி அழுதுகிட்டே சமாளிக்கிறாங்க. ஆனால் அந்த சமாளிஃபிகேஷனை விஜய் நம்புற மாதிரி இல்லவே இல்லை. சரி வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துடலாம். முத்து பிரியாணி வாங்கிட்டு வந்தார் இல்லையா? ஸோ அந்த பிரியாணி வாசனை மூக்கு தொலைக்குது. ரோகிணிக்கு மனோஜ்க்குலாம் பயங்கரமாக சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. விஜயாக்கும் நாக்கில் எச்சி ஊறுது. எப்படியாவது சாப்பிடணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்குது. ஆனாலும் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. முத்து உடனே ஒரு ஐடியா பண்ணுறாரு. இந்த பிரியாணி நான் கடையில் வாங்கிட்டு வரல, என் ஃப்ரெண்டு வீட்டில் ரம்ஜானுக்கு நோன்பு எடுத்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டு கொடுத்த பிரசாதம் இது. இதை சாப்பிட்டோம்னா நம்ம என்ன நினச்சாலும் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இது பொய்ன்னு தெரிஞ்சும் விஜய் அவனுக்கு காதில் விழுந்துச்சா, வா சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே விஜயாக்கு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, என் பிள்ளைக்காக நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துடுறாங்க. நம்ம முத்து விஜய்க்காக தான் பிரியாணி வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு மீனாக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ முத்திட்ட போய் ஸ்ட்ரைட்டாக போய் மீனை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து உண்மையை சொல்லிடுறாரு. மீனாக்கு ஒரே சந்தோஷம். உங்களால் மட்டும்தாங்க இப்படி இருக்க முடியும். என் புருஷன் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு மீனா சொல்கிறாங்க. மனோஜ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாடா இது வந்து வெளிநாட்டு மாஸ்டர் செஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜயாவுக்கு மலேசியா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. ரோகிணி கிட்ட ஏன் உங்கள் அப்பா இன்னும் வரல அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் கால் பண்ண ஆண்டி கால் போகலைன்னு. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். உண்மையாக உனக்கு அப்படி ஒரு அப்பா இருக்காரா இல்லையா, இல்லைனா நீ பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி உடனே நான் ஏன் ஆண்டி உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு டைம் கூட உங்கள் அப்பா என்கிட்ட பேசுனதே கிடையாது. என்கிட்ட பேசாட்டாலே ஓன்கிட்ட பேசுறதை நான் பார்த்துருக்கணும், அதுவும் கிடையாது. நீயா தான் சொல்கிற அப்பா பேசினாரு. எப்படி என்னால் நம்ப முடியும்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிடுச்சு, பொண்ணோட கல்யாணத்துக்கும் வரல, தாலி பிரித்து கோக்கிறதுக்காக வரணும்ல, எப்படி உங்கள் அப்பாவில் அப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உடனே ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டமே சொல்லிட்டு அழுது சீன் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் விஜயை ஒரே போட்டாங்க. சும்மா இந்த அழுதுட்டு இருக்க வேலை இங்கே வேண்டாம். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா இங்கே வந்து ஆகணும். அப்படி வரலனா நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய இடத்த நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. விஜயா அப்படி சொல்லவும் ரோகிணிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.